பணத்தட்டுப்பாடு சீராகும் வரை வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக ராமேஸ்வரம் மீனவர் சங்கங்கள் அறிவித்துள்ளன. மீனவர்கள் வேலை நிறுத்தத்தால் ராமேஸ்வரம் கடற்கரையில் ஏராளமான படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாலா. ராமேஸ்வர துறைமுகத்தில் நேற்று மீனவ சங்க தலைவர்கள் மற்றும் மீனவ சங்க பிரதிநிதிகளுடைய அவசர கூட்டம் நடைபெற்றது. இந்த அவசர கூட்டத்தில் இன்று முதல் மீனவர்கள் கடலுக்கு செல்ல மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டிருந்தன. இந்த வேலை நிறுத்தம் எதற்காக என்றால், தற்பொழுது உள்ள பண தட்டுப்பாட்டின் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன்கள் பிடித்து வந்தாலும் அதை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் ஒரு சில ஏற்றுமதியாளர்களே தற்பொழுது ராமேஸ்வரத்துக்கு வருவதாகவும், ஆனால் வரும் ஏற்றுமதியாளர்கள் மீனவர்களிடமிருந்து பெறக்கூடிய மீன்களை மிகவும் குறைந்த விலைக்கு எடுப்பதின் காரணமாக மீனவர்களுக்கு கடலுக்கு செல்லும் செலவை விட வரவு மிகவும் பல ஆயிரம் வரவு குறைவாக இருப்பதால் மீனவர்கள் பெரும் பாதிப்புகளை சந்தித்து வருகின்றன. ஆகவே பண தட்டுப்பாடு என்பது சீராகும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல மாட்டார்கள் என மீனவ சங்க தலைவர்களுடைய அவசர கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. தற்பொழுது வேலை நிறுத்தம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையோரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அது நேரடியாக தொழில் செய்யக்கூடிய 5000க்கும் மேற்பட்டவர்களும் மீனவர்கள் பிடித்து வரக்கூடிய மீன்களை நம்பி சார்பு தொழிலில் ஈடுபடக்கூடிய ஒரு 20,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் என மொத்தம் 25,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தற்பொழுது வேலை இழந்துள்ளனர். மீனவர்கள் வைக்கும் கோரிக்கை என்னவென்றால், அரசுக்கு மீனவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், உடனடியாக தற்பொழுது மழைக்காலங்களில் எங்களுக்கு அதிக அளவு மீன் கிடைக்கும். ஆகவே இந்த காலகட்டங்களில் பண தட்டுப்பாடு என்பது எங்களுக்கு மிகவும் பெரிய எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கின்றது. ஆகவே உடனடியாக பண தட்டுப்பாட்டை சரி செய்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்பது மீனவர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. தந்தி செய்திகளுக்காக ராமேஸ்வரத்திலிருந்து கேமராமேன் மதனுடன் பாலா.